முதலிரவுக்கு மறுப்பு. காதல் திருமணம் செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அலற வைத்த ஃபேக் ஐடி. சமூக வலைதளத்தில் பழக்கமானவரை உருகி காதலித்து கரம்பிடித்த இளைஞருக்கு திருமணம் முடிந்த 12வது நாளில் பேரதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது அவர் காதலித்து திருமணம் செய்தது பெண்ணை அல்ல, ஒரு ஆண் என்பதை அறிந்து அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இது எப்படி என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் அதிகரித்து வருகின்றன. பள்ளி கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள், ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள், அலுவலகத்தில் பணியாற்றுவோரை ஒவ்வொருவரும் காதலித்து கரம் பிடித்து வருகின்றனர். மேலும் மாமா அத்தை வழி உறவுகளையும் பலரும் காதல் திருமணம் செய்து வருகின்றனர். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக வலைதளங்களில் நண்பர்களாகி காதலர்களாக மாறியும் பலரும் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றனர். இந்த நிலையில்தான் சமூக வலைதள காதல் ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் இந்தோனேசியாவில் நடைபெற்றிருக்கின்றது. இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர் AK. இவருக்கு 26 வயதாகிறது. இவருக்கு சமூக வலைதளம் மூலம் அதிண்டா கான்சா என்பவர் நண்பராகி இருக்கின்றார். அதிண்டா கான்சா தன்னை பெண் என அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் தான் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர் எனவும் தனது பெற்றோர் இறந்துவிட்டனர், தனியே வாழ்ந்து வருவதாகவும் AKவிடம் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து அவர்கள் 2 பேரும் அடிக்கடி சமூக வலைதளங்களில் பேசி வந்தனர். இந்த நெருக்கம் அவர்களுக்குள் காதலாக மாறியிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் 2 பேரும் செல்போன் எண்களை பகிர்ந்து கொண்டு பேசி வந்திருக்கின்றனர். அதன் பிறகு அவர்கள் 2 பேரும் பொதுவெளியில் சந்திக்க தொடங்கினர். இந்த சமயத்தில் அதிண்டா கான்சா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மறைக்கும் வகையிலான நிப்பா உடை அணிந்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். அவர் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர் என கூறியிருந்ததால் அந்த உடையை அணிந்ததால் AKவுக்கு சந்தேகம் விழவில்லை. இதற்கிடையே தான் AKவும் அதிண்டா கான்சாவும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். இது பற்றி AK தனது குடும்பத்தாரிடம் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் ஒப்புக்கொண்ட நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்தில் அதிண்டா கான்சாவின் குடும்பத்தினர் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் தான் திருமணம் முடிந்த பிறகு தான் AKவின் வாழ்க்கையில் பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது திருமணத்துக்கு பிறகு கூட அதிண்டா கான்சா தனது முகத்தை AK மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் காட்டாமல் இருந்து வந்தார். அதோடு மாதவிடாய் பிரச்சனையை காரணம் காட்டி தாம்பத்திய உறவையும் அவர் AKவுடன் தள்ளி போட்டிருக்கின்றார். இதனால் AKவுக்கு சந்தேகம் வலுத்திருக்கின்றது. இது பற்றி அவர் விசாரித்த பொழுது அப்போது அதிண்டா கான்சா பெண்ணில்லை என்பதும் அவர் ஆண் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. திருமணம் முடிந்த 12வது நாளில் AK இதனை கண்டுபிடித்திருக்கின்றார். அத்தோடு AKவின் சொத்துக்களை அபகரிக்க அதிண்டா கான்சா திட்டமிட்டிருக்கின்றார். இதனால் அவர் சமூக வலைதளத்தில் பெண் போன்று போலியான அக்கவுண்டை உருவாக்கி AKவை காதலில் வீழ்த்தி கரம் பிடித்தது தெரிய வந்திருக்கிறது. மேலும் எந்தவித சந்தேகமும் ஏற்படாத வகையில் இஸ்லாமியர் பெண் போன்ற போர்வையில் பெண்ணின் குரலில் அவர் தத்துரூபமாக பேசியதும் அம்பலமாகி இருக்கிறது. அது மாத்திரமன்றி அதிண்டா கான்சாவின் பெற்றோர் உயிருடன் இருப்பதும் அவர்களுக்கே தெரியாமல் அதிண்டா கான்சா AKவை திருமணம் செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி AK சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். இந்தோனேசியாவை பொறுத்தவரை இப்படி மோசடி திருமணம் செய்வோருக்கு 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.